வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த சில நாட்களாக நிறைய நாடுகளில் பூகம்பம் வந்துட்டு இருக்கு. நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு முன்னாடியே சயின்டிஸ்டால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் சைசமோமீட்டர் அப்படின்ற டிவைஸை வச்சு பூகம்பமோட ரிக்டர் அளவை நம்மளால மெஷர் பண்ண முடியும். நம்மளோட அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தால் உலகத்திலேயே அதிக நாள் நீண்ட பூகம்பம் 32 ஆண்டுகளாக எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்ததுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி விரிவாக பார்க்க தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியோட சர்ஃபேஸ் ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. பூமி ஒரே ஒரு நிலப்பரப்பு கிடையாது. அப்ராக்சிமேட்டா 20 பாகங்களா பிரிஞ்ச நிலப்பரப்பு கான்ஸ்டன்டா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளால அந்த மூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நிலங்கள் மூவ் ஆகும். இந்த ஒவ்வொரு நிலப்பரப்பையும் இங்கிலீஷ்ல டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நிலத்தட்டுக்கள்னு சொல்லலாம். இந்த நிலத்தட்டுக்கள் ஒன்னோடு ஒன்று மோதினாலோ இல்ல கொஞ்சம் வேகமா கடந்து போனாலோ பூகம்பம் ஏற்படும். கடந்த 2004 இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெக்கார்டில் அதிக நேரம் நீடித்த நிலநடுக்கம் அதுதான் பதிவாயிருந்துச்சு. அந்த நிலநடுக்கம் 10 நிமிஷம் கண்டினியூவஸாக நீடிச்சிச்சு. அதோட விளைவாக வந்த சுனாமியால் நம்ம பேரழிவை சந்திச்சோம். இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே கடந்த 1861ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கம் தான் உலகத்திலேயே அதிக நாள் நீடிச்ச நிலநடுக்கம். அதாவது 32 ஆண்டுகளாக நீடிச்ச நிலநடுக்கம். அந்த தீவுக்கு கீழே இருக்கிற டெக்டானிக் தட்டுகள் 1861க்கு முன்னாடியிலிருந்தே 32 வருஷமா மெதுவா அமைதியா ஒன்னோடு ஒன்று மோதிட்டு இருந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 1829 அந்த தட்டுக்கள் மோதிட்டு இருந்திருக்கு. இதோட விளைவா 1861 8.5 ரிக்டர் அளவுல பயங்கரமான நிலநடுக்கம் வந்துச்சு. இந்த நிலநடுக்கமோட விளைவா சுனாமியும் வந்து ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை பலி வாங்கிடுச்சு. ஒவ்வொரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 நிலநடுக்கம் இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்குன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. சுமார் 8,000 மக்கள் நிலநடுக்கத்தால் ஒவ்வொரு வருஷமும் இறந்து போகிறாங்க. 2015 வந்த ஒரு நிலநடுக்கத்தில் இமயமலையே 2.5 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிது. இது வரைக்கும் பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கம் 9.5 ரிக்டர் அளவில் சவுத் அமெரிக்காவை சேர்ந்த சீலேன்ற நாடுல ஏற்பட்டுச்சு. 2011 நடந்த நிலநடுக்கத்தில் பூமி சுத்துற வேகமே 1.8 மைக்ரோ செகண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு பூகம்பம் வரப்போகுதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே பூமிக்கு அடியில் சில கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல் வருமாம். கண்டிப்பாக மிருகங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பூகம்பம் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். லைட்டாக பூமி ஷேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். ஒருவேளை லிஃப்ட்டில் இருந்தால் எல்லா ஃப்ளோர் பட்டனையும் அழுத்தி எந்த ஃப்ளோர் ஓப்பன் ஆகுதோ வெளியில் வந்துடணும். சப்போஸ் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போனால் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி ரோடு ஓரமாக போய் நின்றுடணும். இதெல்லாம் சின்ன சின்ன மெஷர்ஸ். ஆனால் இயற்கையோட கோர தாண்டவத்துக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Take care.